காணி விடுதல் சம்பந்தமாக 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வழிவடக்கிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக பசாவிலான், பலாடி, மயிலட்டி, திரும்பசிட்டி, கட்டுவன், கெட்டிப்பள போன்ற இடங்கள் கூடுதலாக மக்கள் வெளியேறுகின்றனர். ஆனால் படிப்படியாக மண்டலத்திலிருந்து மாவட்டம் மயிலட்டி வரைக்கும் ஓரளவுக்கு விடுதப்பட்டு வந்திருக்கு. பலாடி கிராமத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பகுதி முழுமையாகவும் ஒரு பகுதி முழுமையாகவும் விடப்படவில்லை. ஒரு பகுதி விட்ட பகுதியில் ஒரு அரைவாசி பகுதியாக விடப்பட்டிருக்கு. அதனுடையால் அங்கத்திய மக்கள் இன்றைக்கும் வெளியில இருந்து 35 வருஷமாக வெவ்வேறு கிராமங்களில் வெவ்வேறு உறவினர்களில் முகாமில் அப்படி வந்து வசித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் படுற கஷ்டங்களுக்காக நாங்கள் இந்த காணி விடுப்பு சம்பந்தமாக சகல அதிகார மட்டங்களும் காய்ச்சிருக்கோம். மேலும் உதவிகள் அரசாங்க அதிபர், மாவட்ட அரசாங்க அதிபர், ஆளுநர் போன்ற அதிகாரிகளுடனும் அமைச்சர்களுடன் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காணி சின்னமாக எங்களுக்கு இந்த வீதியை விட்டிருக்கிறார்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். வீதி விட்டது எங்களுக்கு வரக்கூடிய விஷயம், அதை வரவேற்கிறோம். ஆனால் வீதி விடுறதோட காணாமல் வீதியும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதிலும் ஒரு குறைபாடுகள் இருக்குது. இருந்தாலும் அந்த குறைபாடுகளை நீக்க சொல்லியும் நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அதை விட கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பராடி பகுதியில் இந்த கிராமத்தில் வந்து இந்த ஒரு பகுதியை தான் விடுவதாக ஒப்புக்கொண்டு அந்த ஒரு பகுதியை பெற்றிருக்கார். அந்த ஒரு பகுதி விடப்பட்ட பகுதி இன்று வரைக்கும் அது பாதுகாப்பு வேலி அகற்றப்படாமல் அந்த பகுதிக்குள்ள மக்கள் அங்கே செல்ல முடியாமல் அதை நானும் வருவேன். என்னோட காணி அதுக்கெல்லாம் இருக்கு. ஆனால் நாங்கள் காணிக்கு போயிருக்கிறோம், இராணுவத்திட்ட அனுமதி பெற்று காணிக்கு போய் வரோம். ஆனால் அந்த காணி இதெல்லாம் நாங்கள் முழுமையாக ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. அப்படியே அந்த வேலியையும் பாதுகாப்பு வேலியை அகற்றி எங்களை அந்த பகுதிகளை குடியேறி விட்டால் நல்லா இருக்கு. ஏனென்றால் நாங்கள் கடந்த 35 வருடங்களாக நாங்கள் இன்னொரு இடத்திலோ அல்லது உறவினர் வீடோ அல்லது இன்னொரு வீடு வாசிக்கிறதோ அவ்வளவு பொருத்தம் இல்லை. எங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்கு, மற்றது சுதந்திரமான வீடு மாத்திரம் இல்லாமல் பாதிப்பு இருக்கு. இந்த காரணங்களுக்காண்டி அது அரசாங்கம் என்ற வகையில் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதை அதிகாரிகள் மட்டத்தாலும் அமைச்சர் மட்டங்களும் நாங்கள் இந்த கோரிக்கை முழுமையாக எதிர்பார்த்து வைக்கிறோம். இந்த வீதி திறந்த எப்படி நன்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த காணிகளையும் விட்டு எங்களுக்கு ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்தால் அதில் பெரிய நிலப்பரப்பாக இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 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 அறிவிப்பை நான் பொதுமக்கள் சார்பில் தெளிவுபடுத்தியிருக்கேன்.